12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் வாங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நல்லா படிக்கணும், சரியா? அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஃபஸ்ட்டு சாப்டருக்குள்ளே புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸை கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் வாசிங்க. முடிஞ்சால் அதை நோட்டில் எழுதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அதில் உள்ள ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் மீனிங்ஸும் சொல்லியிருக்கிறேன். கவனிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், அதாவது வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் உள்ள ஃபஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? Management is goal oriented. It is an art of getting things done with and through others. It is global and universal concept. அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு கோல் உள்ளது. அதாவது எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு பிஸ்னஸை எடுத்துக்கிட்டாலும் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா? மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே ஒரு கலை தான். எப்படின்னா தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸை வேலை வாங்குறது, அதாவது அவங்களோட சேர்ந்தும் வேலை செய்கிறது, அவங்கள வச்சும் வேலை வாங்குறது. அதனால் இது ஒரு கலைன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உலகம் முழுக்க யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னால் என்ன? அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகிற சப்ஜெக்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங், எக்ஸெட்ரா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட் த மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி. Authority means the right of the superior to give order to his subordinates. This is the issue of commands followed by responsibility. அதாவது அத்தாரிட்டி அப்படின்னா என்னது? அதிகாரம். அதிகாரங்கிறது என்னது? ஒரு சுப்பீரியர் இல்லைனா ஒரு பாஸ் வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கும் பார்த்தீங்களா? கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு நீ இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. அது மட்டும் இல்லை, கமாண்ட் கொடுக்குறாரு. நீ அந்த வேலையை செய், இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிற வேலையை அவங்க என்ன பண்ணுறாங்க? ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. சொன்ன வேலையை செஞ்சு அதுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் இதனுடைய மீனிங், சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? Span of management refers to the number of subordinates who can be managed efficiently by a superior. The manager having the group of subordinates who report him directly is called a span of management. அதாவது ஒரு சுப்பீரியர் இல்லைனா ஒரு பாஸ் வந்து எத்தனை வேலை வாங்க முடியும், அவரால் எத்தனை எஃபிஷியண்ட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தான் என்னது? ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சரியா? ஒவ்வொரு பாஸு கீழே இல்லைனா மேனேஜர் கீழே நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்கள அவர் என்ன செய்வார்? வேலை வாங்குவார். அவங்க அவருக்கு டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸ். டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட். Management is a multi-purpose organ that manages a business and manages manager and manages worker and work. இது சொன்னது யார்? பீட்டர் எஃப் ட்ரக்கர், சரியா? இதோட மீனிங் என்ன? மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆர்கன். இது என்ன பண்ணுது? மேனேஜஸை பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுது, மேனேஜரை மேனேஜ் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஒர்க்கரையும் மேனேஜ் பண்ணுது, அடுத்து ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணுது. அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங், சரியா? டிஃப்ரென்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலாக அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஓனர்ஷிப், அதாவது இப்போ ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டால் கரஸ்பாண்டன்ட் லெவல், அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பிரின்சிபல் லெவல் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் எழுதுறது ரொம்ப ஈஸி, சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். அத்தாரிட்டி வந்து என்னது? மிடில் அண்ட் லோயர் லெவல். பொதுவாகவே ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து மேலே ஓனர் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த லெவலில் தான் யார் இருப்பா? மேனேஜ்மெண்ட் சைடில் இருப்பாங்க, மேனேஜர்லாம் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது டாப் லெவல். அடுத்து ரோல், இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ். யார்? மேனேஜ்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது டிசிஷிவ், அவங்க தான் முடிவு எடுக்கிறவங்க, சரியா? இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க தான் மேனேஜ்மெண்ட். கீ பர்சன் யார்? மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து மேனேஜர், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர்? டெய்லருங்கிறவர் சில பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதாவது மேனேஜ்மெண்ட், ஒரு இன்ஸ்டியூஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காரு. அது என்னெல்லான்னு பாருங்கள். சயின்ஸ், நாட் ரூல் ஆஃப் தம். Harmony, not discord. Mental revolution. Cooperation, not individualism. Development of each and every person. ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அல்லாண்ட ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அதில் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதாவது நான் சொன்னது தான் நீ செய்யணும்னு சொல்லக்கூடாது. எல்லா ஒர்க்கர்ஸ்ட்டையும் ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கணும். மேனேஜ்மெண்ட் சைடு அவங்க மைண்டில் நல்ல மாற்றம் வரணும். அதுபோக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். தனித்தனியாக நான் தான் பண்ணுவேன்னு சொல்லாமல் எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். அது மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்கர்ஸையும் டெவலப் பண்ணுற மாதிரி அவங்க மெத்தட்ஸ்லாம் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் எந்த ஒர்க்கர்ஸும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த டெய்லர்ஸோட பிரின்சிபல், சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் டிட்டர்மைன்ஸ் த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்?
number of subordinates, number of managers, organizational structure, number of workers, communication methods, level of salary. அதாவது ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்னது? ஒரு சுப்பீரியர் இல்லைனா ஒரு பாஸு எத்தனை ஒர்க்கர்ஸை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுதான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்போ அதை டிசைட் பண்ணுறது என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். சரியா? அது போக புக்கில் வந்து இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக எழுதுனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் வந்து கிளியர் கட்டாக புக்கில் இல்லை. ஸோ என்ன சொல்லலாம், ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வைடு ஸ்பேன்னா ஃப்ளாட் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அதே மாதிரி என்னது நேரோ ஸ்பேன்னா டால் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்படிங்கிற இந்த டயக்ராமை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ நம்ம லாங் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதில் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பாடி ஆஃப் நாலேஜ் இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அதாவது மேனேஜ்மெண்ட் லிட்ரேச்சர் இஸ் க்ரோயிங் இன் ஆல் கண்ட்ரீஸ். மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இஸ் த பெஸ்ட் பாஸ்போர்ட் டு என்டர் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது எல்லா நாடுகள்லையும் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துகிட்ருக்கு, வளர்ந்துட்டு வரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கூட பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இந்த பாடி ஆஃப் நாலேஜுங்கிறது. சரியா? அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்க்கு பாருங்கள், டூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் அக்கவுண்டிங், பிஸ்னஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங் எக்ஸெட்ரா. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணணுன்னா இல்லைனா மேனேஜ் பண்ணணுன்னா இந்த சப்ஜெக்ட் நாலேஜ்லாம் இருக்கணுங்கிறத அர்த்தம். அதுதான் டூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து செப்பரேட் டிசிப்ளின். Since 1951, many schools of management offering master's degree in business management and administration. அதாவது 1951 இருந்தே நிறையா மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதாவது காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்லாம் என்ன பண்ணுது, நிறையா மாஸ்டர்ஸ் டிகிரிலாம் என்ன பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், அட்மினிஸ்ட்ரேஷனில், அதிலலாம் கிட்டத்தட்ட இந்த பிபிஏ எம்பிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டடீஸ் தான். அதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. எதுக்காகனா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக. அடுத்து பாருங்கள், ஸ்பெஷலைசேஷன். There is a growing tendency to select and appoint highly qualified, trained and experienced person to manage the business. இப்போது என்ன ஆகிட்டு வருதுன்னா, எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் ஒரு முக்கியமான ஒரு டெண்டன்சி வந்துட்டுருக்கு. என்ன தெரியுமா? நல்ல குவாலிஃபைடான, ஒரு நல்ல ட்ரெயின்டான, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் எவ்வளோ சேலரி கொடுத்தனாலும் நம்ம எடுக்கணும், அப்போ தான் நம்ம இன்ஸ்டியூஷனை நல்லா கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பாருங்கள், அடுத்த ஹெட்டிங் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். The Business Management Association in many countries to promote the spread of knowledge in all management areas. எல்லா நாடுகள்லேயும் இருக்கிற பிஸ்னஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்கிற அசோசியேஷன் வந்து என்ன பண்ணுது, மேனேஜ்மெண்ட் நாலேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. எல்லாருக்கும் எந்தெந்த இன்ஸ்டியூஷனுக்கெலாம் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் வேணும், மேனேஜ்மெண்ட் நாலேஜ் உள்ள பர்சன் வேணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு அவங்க அசோசியேஷன் மூலமாக ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு நிறைய அசோசியேஷன்லாம் இப்போ டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய மீனிங். சரியா? இப்போ நம்ம அடுத்த லாங் கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். இந்த பிரின்சிபிள்ஸில் வந்து ஆக்சுவலாக 14 உண்டு. இதை கொடுத்தவர் வந்து ஹென்ரி ஃபேயல். ஆனால் உங்களுக்கு வந்து இது 5 மார்க் கொஸ்டினாக இருக்கிறதுனால 5 ஹெட்டிங்ஸை மட்டும் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, டிவிஷன் ஆஃப் ஒர்க். அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபிள், த ஹோல் ஒர்க் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் டாஸ்க். இட் லீட்ஸ் டு ஸ்பெஷலைசேஷன் விச் இன்க்ரீசஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஒரு கம்பெனியில் இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லா மொத்தமான ஒர்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் கையில் கொடுத்துருவாங்க. அவங்க திரும்ப திரும்ப அதை செய்யும்போது அவங்க அதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு பீப்புளாக மாறிடுவாங்க, நல்லா ஸ்கில்ஃபுல் பர்சனாக மாறிடுவாங்க. அதனால அவங்களுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். இதனால் என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டி மீன்ஸ் த ரைட் ஆஃப் எ சுப்பீரியர் to give the order to his subordinates. Responsibility means obligation for performance. அதாவது என்னது, அத்தாரிட்டி அப்படின்னா என்னது, ஒரு சுப்பீரியர் வந்து கமாண்ட்ஸ் கொடுக்குறாரு, ஆர்டர் கொடுக்குறாரு. அதாவது என்ன கமாண்ட்ஸ் கொடுப்பாரு, நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுப்பாரு பார்த்தீங்களா, அதுதான் என்னது, அத்தாரிட்டி. அது மட்டும் இல்லை, அவர் அந்த அதிகாரத்தை வாங்கின ஒவ்வொரு ஒர்க்கர்ஸும், அதாவது இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லி வேலை கொடுக்குறாரு இல்லையா, அந்த வேலையை முடித்த ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணணும், அந்த பாஸுக்கு இல்லைன்னா அந்த சுப்பீரியருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்.
அது அவங்க மேலே விழுந்த கடமையாக இருக்காது, ஆப்ளிகேஷன். சரியா? அதுதான் இந்த பாயிண்ட்டோட மீனிங். அடுத்து பாருங்கள், ரெமுனரேஷன். Workers must be paid sufficiently. It is the motivation to the workers for increasing production. அதாவது என்னது, ஒர்க்கர்ஸுக்கு வந்து சஃபிஷியண்ட்டான சேலரி இல்லைன்னா வேஜஸ் கொடுக்கணும். அதாவது தேவையான அளவு, போதுமான அளவு சேலரி, வேஜஸ் கொடுக்கணும். அதுதான் அவங்கள மோட்டிவேட் பண்ணும். அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது தான் அவங்க நல்ல வேலை செய்வாங்க, நம்ம இன்ஸ்டியூஷனோட ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஈக்விட்டி. Employees should be treated kindly. Managers should be impartial. Equal attention should be given towards all employees. எம்ப்ளாயீஸை வந்து என்ன பண்ணணும், கைண்டாக ட்ரீட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி பண்ணால் தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த ஒர்க்கை நல்ல முறையில் செய்வாங்கங்கிறது தான் இந்த ஈக்விட்டிங்கிற பாயிண்ட்டோட மீனிங். அடுத்து பாருங்கள், யூனிட்டி ஆஃப் கமாண்ட். திஸ் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட் ஈச் எம்ப்ளாயி ஷுட் ரிசீவ் ஆர்டர்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் சுப்பீரியர். இஃப் அன் எம்ப்ளாயி ரிசீவ் ஆர்டர்ஸ் from more than one superior, it creates confusion. இந்த பாயிண்ட்டோட மீனிங் என்ன தெரியுமா, அதாவது எல்லா ஒர்க்கர்ஸுமே ஒரே ஒரு பாஸ்ட்டை இருந்து மட்டும்தான் என்ன செய்யணும், ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். இந்த வேலையை செய், அந்த வேலையை செய்ன்னு சொல்லி ஒரு பாஸ் தான் ஒரு ஒர்க்கருக்கு என்ன செய்யணும், வேலை கொடுக்கணும். 4-5 பாஸ் இருந்து வேலை கொடுத்தாங்கன்னா அவங்க யாருக்கு ஒபே பண்ணுவாங்க? அதுதான் சொல்லியிருக்கு. ஒரு ஆள் வந்து நிறையா பாஸ்ட்டை இருந்து வேலையை வாங்கினார்னா கட்டாயம் கன்ஃபியூஷன், அதாவது குழப்பந்தான் வரும். அப்படிங்கிறதான் இந்த பாயிண்ட்டோட மீனிங். சரியா? இப்போது எல்லா பாயிண்ட்டோட மீனிங்கையும் பார்த்துட்டோம். நீங்கள் இதையும் கூட எழுதி பாருங்கள், நல்லா படிங்க. சரியா? இப்போவே படிக்க ஆரம்பித்தாதான் என்ன செய்யலாம், 12th ஆனுவலில் நல்ல மார்க் வாங்க முடியும். மெயினாக நோட்டில் எழுதி வச்சு நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன், அதாவது இப்போ நம்ம எது முடிச்சிருக்கோம், ஃபஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம் இல்லையா, செகண்ட் லெசன் பார்க்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ.